கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தையை பகிர இந்த கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருடைய நாமத்தை நான் மையப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய உலகத்திலே ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. என்னவென்றால், நான் பாவம் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு தண்டனையும் வரவில்லையே, அப்படியானால் தேவன் என தண்டிக்க மாட்டாரோ, அல்லது அவருக்கு என்னுடைய பாவம் தெரியவில்லையோ என்று பலர் நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, இங்கே நாம் தேவனுடைய ஒரு முக்கிய குணாதிசயத்தை நாம் அறியாமல் இருக்கிறோம். என்னவென்றால், தேவன் தண்டிக்க தாமதிப்பது அவருடைய பலவீனம் அல்ல. அவர் உங்களை தண்டிக்க முடியாமல் மௌனமாக இல்லை, மாறாக உங்கள் மேல் வைத்திருக்கும் மகா பெரிய அன்பினால், ஆமென், அவர் பொறுமையை கடைபிடிக்கிறார் இந்த நாளிலும் கூட. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4 பார்க்கிறோம். மிக தெளிவாக அவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று. ஆம், தேவனுடைய தயவு ஏன் உங்களை தேடி வருகிறது தெரியுமா? நீங்கள் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே. ஹிஸ் ஹேண்ட்னஸ் லீட்ஸ் டு ரிப்பண்டன்ஸ். தேவன் நீதியுள்ளவராக இருந்த போதிலும் அவருடைய மறுபக்கம் ஆகிய அவருடைய இரக்கத்தின் குணம் சொல்கிறது, அவர் யாவரும் பாவம் செய்கிற யாவரும் அழிந்து போகாமல் திருந்துவதற்கு ஒரு கால அவகாசத்தை தருகிறார். அதுதான் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே இருக்கிற நாம் இன்று அவருடைய தயவு ஒரு பாலம் போல் நமக்கு முன்பாக நிற்கிறது. இந்த பாலத்தின் வழியாக நாம் எல்லோரும் தேவனிடம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். எப்படியெனில், ஒரு தகப்பன் தன் மகன் திருந்துவான் என்று காத்து கொண்டிருப்பதைப் போல பரலோக தகப்பன் நாம் எல்லோருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அதனால் கிடைத்த கிருபையை தவறாக பயன்படுத்தாதீர்கள். தேவன் என்னை ஒன்றும் செய்யவில்லை என்று நாம் எப்படியும் வாழலாம் என்று நினைப்பது மகா பெரிய அறியாமை. தேவனுடைய கிருபை என்பது பாவம் செய்ய கொடுக்கப்பட்ட அனுமதி அல்ல, மாறாக அது பரிசுத்தமாக மாற கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. அதை துஷ்பிரயோகம் செய்வது நம் இருதயத்தை இன்னும் கடினமாக்கிவிடும். என்னை கேட்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நீர் என்மேல் காட்டும் இந்த தயவிற்காக நன்றி. நான் உம்மிடம் திரும்பி வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். உமக்கு எதிராகவும் பரத்திற்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று ஒரு மனம் திரும்புதலோடு நாம் அவர்கிட்ட நம்ம நெருங்கி வருவோம். அடுத்த நொடி யாருக்கு நிச்சயம் இல்லாதது. ஒரு எதிர்பாராத காலத்திலே ஒரு பொல்லாப்பு நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த கிருபையின் கதவுகள் திறந்திருக்கும் போதே நுழைந்து விடுங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென்.